அன்பார்ந்த ஸ்ரீசக்கரம் பக்தியினர்கள் வணக்கம். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்மீக தகவலாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம இன்றைக்கி ஆற்காடு புகழ் வேப்பூர் இருக்கும் வசிஷ்டர் பிரதிஷ்டை பண்ண வசிஷ்டர் கோயில் தான் இருக்கும். தேய்பிரை அஷ்டமி தொடர்ந்து பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. தேய்பிரை அஷ்டமி ஏராளமான இடத்துல நடக்கும். இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாங்க கலசெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அற்புதமான தேய்பிரை அஷ்டமி பற்றி ஐயா கிட்ட சில வார்த்தை கேட்டுக்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. சிவாய நமது ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கணபதி பூஜை ஆரம்பித்து சங்கல்பம் செய்து அதன் பிறகு கலச ஆவாகனம் பண்ணிட்டு அதன் பிறகு ஓமெல்லாம் ஆரம்பிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய திரவிய பொருள்லாம் இருக்குது. ஒவ்வொரு கணபதிக்கு கெஜ்ஜூருக்காய், கல்கண்டு, அதுக்கப்புறம் வடம்புரிக்காய், இடம்புரிக்காய், இந்த மூலிகை பொருள்லாம் வச்சு ஹோமம் பண்ணி கணபதி முடிப்போம். அதன் பிறகு பைரவருக்கு உண்டான பொருட்கள் என்னென்ன இருக்குது, தேங்காயில் நெல் பொரி வச்சு அது ஹோமத்தில் போடலாம். அப்புறம் செவ்வாழை, அப்புறம் வந்து அந்த தேன், கல்கண்டு, அதன் பிறகு வந்து நிறைய திரவிய பொருள்லாம் பைரவருக்கு செலுத்தி ஆவாகம் பண்ணி பூர்ணாதி முடித்து அதுக்கப்புறம் இந்த ஹோமம் பூர்ணாதி முடியும். இந்த அற்புதமான தேய்பிரை அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் பூஜை மட்டும் பண்ணாங்க. அவருக்கு உகந்த நாள் இன்னைக்கு வந்து கலசெல்லாம் வச்சுட்டு பண்ணியிருக்கீங்க. ஒரு சிறப்பாக இருக்குது. அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும் கலச ஆவாகனம் பண்ணி தான் பைரவருக்கு நம்ம இங்கே சிறப்பாக ஹோமெல்லாம் பண்ணுவோம். அந்த ஹோம கலசம் வந்து அபிஷேகம்லாம் முடித்து கடம் புறப்பாடு, கடன்னா கலசம், கலச புறப்பாடு, அதன் பிறகு கலச அபிஷேகம் முடிஞ்சானோடனே கலச அபிஷேகம். அந்த கலச அபிஷேகத்தை நீர் வந்து எல்லாருக்கும் புரோக்ஷனம் பண்ணி அந்த உள்ளுக்கு சாப்பிட்டா நோய் நிவர்த்தியாகும். திருமண தடை, குழந்தை பாக்கியம், செல்வம், அது போன்ற குடும்ப சூழ்நிலை, இது போன்றவர்கள்லாம் இந்த பைரவர் மரண பயத்தை நீக்குவர் பைரவர். ஆயுளுக்காக பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இங்கே ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். அது எந்தெந்த நாட்களில் நடக்குது அந்த டைமிங் சொல்லிடுங்க கரெக்டாக. இங்கே நம்ம ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் காலையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிப்போம். 11 மணிக்கு ஆரம்பித்து அதன் பிறகு பூர்ணாதி முடித்து அபிஷேகம் முடித்து ஒரு 3:30 மணிகள் தீபார்த்தனை பண்ணுவோம். சில கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ராவு காலத்தில் பண்ணுவாங்க. நம்ம ராவு காலத்தில் பண்ணுறதில்ல. காலையிலே ஆரம்பித்து மக்களுடைய சௌகரியத்துக்காக சுவாமிக்கு பைரவர் செய்துகிட்டே இருக்கிறோம். அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா, அதுவும் இங்கே விசேஷமான பைரவர் என்னன்னா, இங்கே இருக்கிற வாகனம் வந்து கிழக்கு பார்த்து இருக்கும். எல்லா வாகனமும் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து இருக்கும். இங்கே இருக்கிற பைரவர் வந்து கிழக்கு பார்த்து இருப்பார். ரொம்ப விசேஷமான பைரவர். அதுவும் கால பைரவர், கஷேத்திரபாலகர், சொர்ணாகிருஷ்ண பைரவர், அசிதாங்க பைரவர், சண்ட பைரவர், கிரோத பைரவர், மார்த்தாண்ட பைரவர், பீஷ்ண பைரவர், அஷ்ட பைரவர், அது மாதிரி நிறைய பைரவர் 64 பைரவர் இருக்காங்க. இங்கே வந்து கால பைரவர் ரொம்ப விசேஷமான பைரவர். எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகி நோய் நொடி இல்லாமல் ஆயுள் முழுக்க நீடிடி வாழலாம். சிவாய நம. இந்த கலசத்தை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. கலசத்தில் இந்த கலச தண்ணி வந்து காலபைரவர் அபிஷேகம் பண்ணிட்டு மக்களுக்கு தொலைக்கிட்டு தான் சொல்கிறீங்க. ஆமாம், ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து கலச ஆவாகனம் பண்ணி தான் பண்ணுறோம். கலசன்றது சுவாமி வந்து இங்கே வந்துடுவார். பைரவர் இங்கேருந்து ஆவாகனம் பண்ண சொல்ல இங்கே வந்துடுவார், கலசத்தில் வந்துடுவார். அந்த கலச நீரை அபிஷேகம் பண்ணி கலச நீரை அபிஷேகம் பண்ணுவோம். அபிஷேகம் பண்ணோன்னா சுவாமிக்கு வந்து ஒரு எப்படின்னா ஒரு பவர் கிடைக்கும். காந்த சக்தி சொல்ல பவர் கிடைக்கும். அந்த பவர் மூலிமா நம்ம தண்ணி அபிஷேகத்தை நம்ம மேலே தெளிச்சோம்னா நோய் நிவர்த்தி ஆகும், ஆயுள் நீடிக்கும், குழந்தை பாக்கி கிடைக்கும். சிவாய நம. இது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலசெல்லாம் பண்ணும்போது கும்பாபிஷேகத்தை கலசம் வச்சு பண்ணுவாங்க. இங்கே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆற்காடு வேப்பூரில் இருக்க வசிஷ்டர் கோயிலில் இது மாதிரி சிறப்பாக பண்ணுறாங்க. நான் ரொம்ப இடத்துல பார்த்ததில்லை. அபிஷேகம் மட்டும் பண்ணி ஆராதனை பண்ணுவாங்க. இங்கே மாதந்தோறும் நடக்கிற இது மாதிரி தேய்பிரை அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலசெல்லாம் வச்சு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். சிவாய நம.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 64 பைரவர் அண்ணா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 64 பைரவருக்கும் ஒரு பைரவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த பைரவர்களை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது கால பைரவர் வந்து நம்ம கால யமனை வந்து நம்மளுக்கு அண்டாமல் இருக்கிறதுக்கு உண்டான இது செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பைரவர். அதனால வந்து இந்த வழிபாடில் எல்லா மக்களும் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லா சகல தோஷங்களும் நீக்கி எல்லா வளமும் கிடைக்கிறதுக்கு உண்டான அருள் கொடுக்கக்கூடிய ஒரு காலபைரவர். அதில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு தான் ரொம்ப விசேஷம் அதிகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து மேற்க பார்த்து தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். அதனால வந்து இங்கே ரொம்ப விசேஷம். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அஷ்டமியில் கலந்து கொண்டால் எல்லா சௌபாகியங்களும் கிடைச்சி வாழ்க்கையில் இன்புற்று வாழலாம். சிவாய நம ஐயா. சோனத்வஜாய வித்மகே சூலஸ்தாயுதமகி தன்னோ பைரவ பிரச்சோத்யாத். க்ஷேத்திரபாலாய வித்மகே சூலஸ்தாயுதமகி தன்னோ பைரவ பிரச்சோத்யாத். பைரவர் எங்கே இருப்பார்னா சிவன் கோயிலில் மட்டும்தான் பைரவர் இருப்பார். ஏன் அங்கே பைரவர் இருக்காருன்னா க்ஷேத்திரபாலகர். இந்த க்ஷேத்திரம்னா திருக்கோவில். இந்த கோவிலை சாவி பூட்டி எங்கே வைப்பாங்கன்னா அந்த காலத்தில் பைரவர்கிட்ட தான் வச்சுட்டு சாவி எடுத்துகிட்டு போவாங்க. பைரவர்கிட்ட அவர் தான் பாதுகாவலர். அதனால தான் பைரவர் வந்து இங்கே 64 தத்துவத்தில் பைரவர் ஒரு தத்துவம். அதனால் ரொம்ப விசேஷமான பைரவர். இங்கே வந்து வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது வந்து இங்கே வந்து மரகத பச்சை இருக்கிற பைரவர். இது யாருக்கும் தெரியாது. அதனால தான் இங்கே வந்து யார் வழிபாடு பண்ணாலும் அடியார் பந்தர்கள் வழிபாடு பண்ணாலும் சீக்கிரமே காரிய சித்தியாகும். அதனால தான் நம்ம வந்து ஓமெல்லாம் பண்ணி ரெண்டாவது கலச ஆவாகனம் பண்ணி இந்த ஓமம் பண்ணுறோம். அதனால் எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணுங்கள். சூப்பராக வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம், வளமாக இருக்கலாம், நலமாக இருக்கலாம். சிவாய நமக. ஐயா ஒரு அற்புதமாக பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அந்த மூலிகை வஸ்துக்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க ஐயா. மூலிகை என்னென்ன இருக்குன்னா வடம்புரிக்காய், இடுமுரிக்காய், கஜ்ஜூர், கல்கண்டு, தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுக்காய், கோரைக்கிழங்கு, ஆவாரம்பூ, மகிழம்பூ, ஜாபத்திரி, அதுக்கப்புறம் வந்து கடுக்காய், கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு, மஞ்சள், குங்குமம், அப்புறம் தேங்காய், மிளகாய், கொப்பரைக்காய் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து அவுள், நாட்டு சர்க்கரை, பச்சரிசி மாவு, சந்தனம், சிகப்பு குங்குமம், இது நிறைய பொருள்லாம் இருக்குது. பைரவருக்கு தேவையான பொருள் மட்டும் தான் வச்சுருக்கிறோம். அதனால் நல்லா கலந்துங்க. சிவாய நம. இது மாதிரி சாதாரணம் கிடையாது. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு காலபைரவருக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அது சின்னதாக கும்பாபிஷேகம் பண்ணி அவர் பவர் ஏறிட்டே இருக்கும். அவர் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இது மாதிரி பழைய ஒரு முனிரால் பிரதிஷ்டை சேர்ந்த ஒரு கோயிலில் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் வழிபடுங்க. எல்லா வஸ்துகளும் வச்சுருக்காங்க. சாதாரண ஒன்று கிடையாது. முடிஞ்ச வரை வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ தெரிவிப்படுத்துங்க. அப்போ தான் அவங்களும் பலனடைவாங்க. ஒரு அற்புதமான ஒன்றுங்க. ஆரோக்கியம், கல்வி, செல்வம், வீரம் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான ஒன்று. ஐயா கிட்ட செல்வாத்து கேட்கலாம். சொல்லுங்க. இங்கே வந்து இப்போ ஆரோக்கியம் சொன்னார்ல, ஆரோக்கியத்துக்காக என்னென்ன பண்ணால் தன்வந்திரி சொல்கிறோம். தன்வந்திரி சொல்கிற சுக்கு, திப்பிலி, வால்மிளகு, அதிமதுரம் இதெல்லாம் வச்சு ஓனா ஆரோக்கியமாக இருக்கும். உடல் நோய் நொடியில் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னா சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம் சொல்லி வெண்ணெய் அவளும் ஓமத்தில் போடுவாங்க. அதன் பிறகு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருமணமாகலாம் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு, குண்டு மஞ்சள் கிழங்கு, மெருன் கலர் குங்குமம், புல்குந்து, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், ஒரு மாலை இதை வந்து ஓமத்தில் ஆகுதியாக கொடுத்தோம்னா சுயம்பரா பார்வதி இதுலேயே பண்ணுறோம். சுயம்பரா பார்வதி. சரி பையன் நல்லா படிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், கல்கண்டு, தேன், கொள்ளு, பச்சை பயிறு, பச்சை கலர் வஸ்திரம் இதெல்லாம் யாரும் அதிகமாக எந்த இடத்துலையும் பண்ண மாட்டா. நம்ம கோயிலில் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் கணவன் மணி ஒற்றுமை, கருத்து வேறுபாடு இவ்வாறுகளும் அதுக்கும் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எட்டி கொட்டை வச்சு ஓவம் பண்ணுறோம். வெண்கடுகு யாருக்குன்னா திஷ்டி அப்படிலாம் இருந்துச்சுன்னா சூலினி துர்கா வெண்கடுகு, பூசணிக்காய், சிகப்பு குங்குமம், மஞ்சள், செவ்வலரி புஷ்பம் வச்சு ஓவம்னா திஷ்டிலாம் போகும். இது நிறைய இருக்குது. சொல்லிகிட்டே போனால் அது டைம் ஆகிட்டே இருக்கும். வந்து பாருங்க, அப்போதான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறான்னு. சின்னதாக ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணிடுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஓமன்னா சில கோயிலில் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடுவா, 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுவா. நம்ம வந்து குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஓமெல்லாம் பண்ணி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஆகுதி கொடுத்து இதெல்லாம் பண்ணாதான் ஓமம். இது வந்து சிம்பிளாக பண்ணிவிட்டு ஓமம் பண்ணுறதுல வாய்ப்புகள் கம்மி. அதனால தான் எல்லாருக்கும் இங்கே வந்து பூர்த்தியாக நிவர்த்தி ஆகுது. வேண்டுதல் கிடைக்குது ஆனால் பூர்த்தியாக நிவர்த்தி ஆகுது. சிவாய நம. ஒரு அற்புதமான கோயில் தான் காமிச்சிருங்க. முடிஞ்ச வரை இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து வழிபடுங்க. இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இது விநாயகருக்கான பூர்ணாகதி, அருகம்பில், தேங்காய், கொப்பரை, செம்பருத்தி பூ இது மாதிரி விநாயகருக்கான பூஜை முடிக்கும் போது இது பண்ணுவாங்க. இந்த பூஜைக்கு வரவங்க வெண்கடுகு வாங்கலாம். இது மாதிரி நீங்களும் வாங்கி வந்து நீங்கள் போடும்போது டிஸ்டி எல்லாம் போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது மொத்தமே வந்து இறைவனுக்கான படைக்கப்பட்ட மூலிகை வஸ்துகள் தான்.
எவ்வளோ மூலிகை வஸ்துக்கள் இருக்குது பாருங்கள். ஒரு கும்பாபிஷேகமாக சின்னதாக பண்ணால் எவ்வளோ அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலவர் பிடிச்ச மூலிகை பொருட்கள், அவருக்கு ஒரு தேவையான உணவுகள் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு அற்புதமான ஒன்று. இவ்வளவோ மாதம் இவ்வளோ பண்ணிவிடுவாங்க. நீங்களே இது கலந்துக்குங்க. சில பேர் வந்து வேண்டுதலை வேண்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே தனியாக இந்த ஹோமத்தை அவங்க கையால் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவங்க பண்ணுவாங்க. வெளிநாட்டில் தான் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கீங்க, நம்ம ஆற்காடு பக்கத்தில் இருக்கிற அற்புதமான வேப்பூர் கோவில் இது. இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து வழிபடுங்க. நீங்களே மாதிரி வழிபட்டு வேண்டுதல் நிறைவேறும் போது நீங்களும் பண்ணலாம். ஒரு சிறப்பான ஒன்று இது. श्रेका नाम यह पुनर्वसन आदलाल कानूर मानी मुगद्दानी आदलाल कुबर्तम की मगा क्रमद गिरवः रूपा पुष्पं वेदा पुष्पाभां प्रजाभां पुष्पान् मदे चंद्रमाला अपा पुष्पं पुष्पाभां मदे ये गेवं क्रियता योपा भागतन वेदा आगतनवान् मदे वेदोत्तम पुष्पान् समर्पयामि कालभैरवाय नमः स्कन्दं समर्पयामि कालभैरवाय नमः हरिद्र कुङ्कुमं समर्पयामि कालभैरवाय नमः वस्त्रं समर्पयामि कालभैरव शम्भवे नमः विनायकाय नमः शशिशेखराय नमः वामदेवाय नमः गुरुवाक्षाय नमः शंकराय नमः चूलपाण्ये नमः कट्टवन्ये नमः विष्णुवल्लभाय नमः शिवशम्भेयाः श्रीघट्टाय नमः शिवप्रियाय नमः मुक्ताय नमः परमहस्ताय नमः भगवान् नमः जटाय नमः कैलासाय नमः त्रिपुरान्तकाराय नमः मृत्युदाय नमः मृत्युडाय नमः पशुमन्त्रिविदराय नमः श्यामप्रियाय नमः सर्वमायाय नमः गुरुगणशिवाय नमः सर्व भैरव प्रचोदयाः कर्पूरनिराजनं समर्पयामि कृष्ण भैरवाय नमः सिद्धार्थ भैरवाय नमः शिवमार्पयामि नक्षत्रदीपं दर्शयामि स्वनपुराय विद्महे सूरस्याय धीमहि भैरव प्रचोदयाः इंद्राय महत्ये महादेव्ये स्वाहा ओम गणानाद्वा गणपतिं वामहे कविं कविनामस्तवस्तवं देशकराय ब्रह्मणां ब्रह्मणासंवन् भगदशोदशात्रम् ओम सिंहागणपतये स्वाहा वसवानाय स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरं सर्वगणने वसवानाय वसवानाय स्वाहा गणपतये स्वाहा विद्यागणपतये धीमहि तन्नो नन्दिः प्रचोदयाः स्वाहा ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो स्वाहा ओम नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रगे अमृतकलहस्ताय सर्वदाय धीमहि तन्नो सर्वप्रचोदयाः स्वाहा ओम अष्टबाधाय विद्महे वक्षिराजाय धीमहि तन्नो सर्वप्रचोदयाः स्वाहा ओम अष्टबाधाय विद्महे वक्षिराजाय धीमहि तन्नो सर्वप्रचोदयाः स्वाहा ओम अष्टबाधाय विद्महे वक्षिराजाय धीमहि तन्नो सर्वप्रचोदयाः धीमहि तन्नो सर्वप्रचोदयाः
प्रतिग्राह विद्महे चतुर्षट् दिवहि तन्नो देवी प्रचोदयात् स्वाहा ओम प्रतिग्राह विद्महे चतुर्षट् दिवहि तन्नो देवी प्रचोदयात् स्वाहा ओम शम्भि प्रज्वलद्वल सुरले दुष्टकृगुम्बत् स्वाहा ओम श्री ह्रीं ऐं दुं ज्वलद्वल सुरले दुष्टकृगुम्बत् विद्महे सूरस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा ओम स्वर्णध्वजाय विद्महे सूरस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा ओम स्वर्णध्वजाय विद्महे सूरस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा ओम स्वर्णध्वजाय विद्महे सूरस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा ओम स्वर्णध्वजाय विद्महे सूरस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा ओम कालकालाय विद्महे कालस्ताय धीमहि तन्नो कालभैरव प्रचोदयात् स्वाहा वालाय विद्महे सूरस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा ओम शेषवालाय विद्महे सूरस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् स्वाहा ओम शेषवालाय विद्महे सूरस्ताय धीमहि तन्नो वारागी 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 वरागमुखी वरागमुखी अन्ते अन्तिम्ने नमः रुद्धे रुद्धिम्ने नमः जप ओम ऐं क्लीं ऐं नमो भगवते वाधाली वाधाली वारागी वारागी इष्टां सर्वां विशुद्धां जगन्मुखति जिह्वास्थम्भनं गुरु गुरु वराग विद्महे रुक्मिणी वल्लभाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात् ओम दामोदराय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात् स्वाहा ओम दामोदरः ओम दामोदराय विद्महे रुक्मिणी वल्लभाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात् स्वाहा ओम दामोदराय विद्महे रुक्मिणी वल्लभाय धीमहि तन्नो कृष्णमणि वल्लभाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात् ओम अस्मद्भुजाय विद्महे पासस्ताय धीमहि तन्नो सूर्य प्रचोदयात् गणेश வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் குலமே புகந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் விழாடன் வெள்ளி சனி பாம்பிரண்டமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியானவர்க்கு மிகவே
எப்படி இருக்கு?
அத்தனை உலகத்திலே அத்தனை நான் போட்டு வீல் சொல்லுறேன் அதில் தசியாமூர்த்திங்கிறார் வெயிட் அதிகமாயிட்டு பைரவா சண்ட பைரவா கால பைரவா காலக்காலாய் அம்மனுக்கு வசிஷ்டருக்கு வசிஷ்டேஸ்வரருக்கு பைரவ பெருமானுக்கு நந்திய பெருமானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு பகவானுக்கு விநாயக பெருமானுக்கு சிவ பெருமானுக்கு நந்தி அம்மாவுக்கு தெய்வானை அம்மாவுக்கு சரவேஸ்வரருக்கு அப்படிங்கிற அம்மாவுக்கு சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம அண்ணாமலை சிவ சிவாய நம அண்ணாமலை சிவ சிவாய நம அருணாச்சல சிவ சிவாய நம அருணாச்சல சிவ சிவாய நம ஆலங்காட சிவாய நம ஆலங்காட சிவாய நம ஆரூரரசே சிவாய நம சிவாய நம உண்ணாமலை சிவ சிவாய நம பைரவ பெருமானுக்கு அரோகரம் சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு அரோகரம் அச்சுதானந்த பைரவருக்கு அரோகரம் சண்ட பைரவருக்கு அரோகரம் குரு பைரவருக்கு அரோகரம் பைரவ பெருமாளுக்கு அரோகரம் காலக்கா विद्महे जन्मराशि नाम कोटीश्वर नाम पूष नक्षत्र கடக ராசி नाम செல்வி नाम மிருக ரிஷப ராசி नाम வெங்கட்ரம नाम திவ்ய பாரதி பூரட்ட நட்சத்திர नाम மிருக ரிஷப ராசி नाम வேல்வி नाम மீன ராசி ரேவதி நட்சத்திர சண்முக नाम ஜெய்காந்த் नाम ஜன்ம ராசி नाम
ஸ்ரீ விநாயகர் ட்ரேடர்ஸ் வெற்றி நாமியக ஜெக குடும்பான நாமியக மணி மகரே நாமியக ஷாலினி நாமியக வனிதா நாமியக உபேந்திர ஜமஹர் ஜீவன் லோகேஸ்வரி நாமியக சந்திரசக்தி நாமியக மோக திவ்யா நாமியக ஜெக குடும்பான சரண பிரபா நாமியக உமா தேவி நாமியக ஜெக குடும்பான சரண நாமியக ஷேமர்த்தி திருச்சிற்றம்பலம் பெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களந்தருள்வது இனியே அமரர் குலத்தே அணிமுடையாதிரைனார் நாராயணனோடு நான்முகன் இரவில் தேவர் குழாங்கள் பல்லாறு पुष्पाभां प्रजाभां पशुभां भवते ये घेवं वेद योगा भागतसमेत आगतनवान् भवते हा भोगग्निहागतनं भागतनवान् भवते ये घेवं वेद योगा भागतसमेत आगतनवान् भवते